தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இன்றைய நாள் விஸ்வாசனோட மாசி 14ஆம் தேதி வியாழக்கிழமை 26/2/2026 மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யார். இன்று மதியம் 12 மணி வரை. இன்று மிதுன ராசியில் திதி தசமி வளர்பிறை, யோகம் பிரீத்தி, கரணம் தைதுலம். இன்று விருச்சக ராசி குறிப்பாக விசாக நட்சத்திரம், பின்னர் அனுசு நட்சத்திரம் சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரங்கள் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்றைய மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய அமிர்தாதியம் மரண யோகமாக உள்ளன. இன்று கவனித்து செயல்பட வேண்டிய நாள். இன்றைய வார சூளை தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மேசராசி அன்பர்களுக்கு இன்று வளர்ச்சிகரமான லாபகரமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும். குறிப்பாக சுப தகவல்கள் வருகிற காலகட்டங்கள். இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் தொழில் துறையில் தொடங்க, தொழிலில் விருத்தியடைய அற்புதமாக இருக்கின்றன. உங்களுக்கு புகழ் பெறுகிற காலகட்டம் இருப்பதால் இன்று தொடர்ந்து முயற்சிக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று. இன்று மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று திருமணத்தை தவிர மற்ற விஷயத்தை அனைத்தும் சுபமாக இருக்கின்றன. வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிற காலகட்டங்கள், குறிப்பாக வெளிநாட்டு வேலைகள், வெளிமாநில வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உள்ளன. சொத்து சம்பந்தப்பட்டதில் இன்று விற்க வாங்க அனுகூலமாக இருக்கிற கால சூழ்நிலைகள். குறிப்பாக புதிய தொழில் தொடங்கலாமா, புதிய தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழில் மாற்றலாமா, இது போன்ற பல சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட அற்புதமாக இருக்கிற காலகட்டம். இன்று உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. குறிப்பாக குரு பகவான் வழிபாடு இன்று அற்புதத்தையும் செல்வத்தையும் கொடுக்கின்ற பொன்னாளாக மாற்றிவிடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மங்களகரமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் செல்வம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல்நோக்குகின்ற சூழ்நிலைகள் உண்டு. குறிப்பாக தொழில் தொடங்கலாமா, வீட்டில் வைத்தே தொழிலாமா, பெண்களுக்கு புது தொழில் செய்யலாமா, இது போன்ற விருப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு யோக காலகட்டமாக இருக்கின்றன. இந்த லாபங்கள் அதிக ஈட்டுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக தந்தை மகன் உறவுகள், தர்ம கர்மாதிபதி யோகம் இன்று குறிப்பாக இருப்பதால் இன்று கோயில் சம்பந்தப்பட்ட, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள், முக்கியத்துவங்கள் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று அற்புதமான நாள். இன்று குறிப்பாக லாபகரமாக இருப்பதால் வேலையில் முன்னேற்றம் உண்டு. வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க இன்று அப்ளை செய்வது இது போன்று செய்யலாம். இடம் வீடு சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட கவனமாக இருக்க வேண்டும். இன்று சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை 1-2 முறை கவனிக்க வேண்டிய காலகட்டமாக உள்ளன. இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இன்று முயற்சி செய்தால் நிச்சயமாக குலதெய்வம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்றைய ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் இன்று நீல நிறங்கள், ராயல் ப்ளூ, இது போன்ற நிறங்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கின்றன. மகாலட்சுமி அம்சம், லட்சுமி வழிபாடுகள் இன்று யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கின்ற பொன்னாள். குறிப்பாக வேலை கிடைக்குமா இல்லையா, தொலைதூரம் செல்ல வேண்டி இருக்குமா, பொருளாதார ரீதியாக என்ன நடக்கும் என்று குழப்பத்திலிருந்து வெளிவருகின்ற காலகட்டம். குறிப்பாக உடல் ரோகங்கள் இருக்கின்றவர்களுக்கு, எதிரிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு விலகுகின்ற காலகட்டம். ரோக சத்துருவில் வெற்றி பெறுகிற காலகட்டம் இன்று உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றன. இன்றைக்கு மதியத்துக்கு பின் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வாய்ப்புகள் பிறக்கின்றன. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பூர்வீக ஊருக்கு செல்லலாமா, பூர்வீக சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாமா, இது போன்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். குறிப்பாக தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் மற்றும் கவனிக்க வேண்டிய நாள். இன்று கையில் இருக்கிற பொருளாதாரத்தை, கடனை அடைக்க மற்றும் புது வாய்ப்புகளை பிறக்க காலகட்டமாக இருப்பதால் புது முயற்சிகள் செய்ய இது முக்கியத்துவமாக இருக்க வேண்டினால். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும். திருமணத்தில் மட்டும் முக்கிய முடிவுகளை சில நாள் கழித்து தள்ளி செய்தால் நன்றாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை மட்டும் பேசலாம், உறுதி கொடுக்கக்கூடாத நாளாக இருக்கின்றன. குறிப்பாக மாணவர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டே படிப்பது, எழுதி படிப்பது, இது போன்றது இன்னும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கின்ற நிறமாக எண்ணாக இருப்பது 8 மற்றும் நீல நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று வழிபாட்டு தெய்வமாக வன தேவதைகள், காவல் தெய்வங்கள் இன்று அற்புதத்தை கொடுக்கின்ற பொன்னாள். இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்று முக்கியமான நாள். இன்று மிகவும் கவனித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டம். குறிப்பாக உங்கள் ராசியில் சந்திர பகவான் வரும் காலகட்டமாக இருப்பதால் இன்று மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். இன்றைய காலகட்டத்தில் தெரியாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாத காலகட்டமாக இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும். இன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள், குறிப்பாக 4 கிரக சேர்க்கைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்க வாய்ப்பு இருப்பதால் வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அனுகூலமாக இருக்கும். பிரச்சனை உள்ள விஷயத்துக்கு தீர்வு காண வேண்டிய நாள். ஆனால் புது விஷயத்தில் இன்று முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம் அல்ல. ஏற்கனவே தொழில் சம்பந்தப்பட்ட செய்தவர்களுக்கு புதிதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம். புது ஒப்பந்தங்கள் புதுப்பிக்க வேண்டிய காலகட்டம் இன்னும் சில நாள்கள் கழித்து செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்று பொறுமையாக இருந்தாலே மிகுந்த யோககரமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வேலை சம்பந்தப்பட்டதில் மட்டும் கவனமாக செய்தால்
இன்று அமோக காலகட்டமாக இருக்கின்றன. பொருளாதார ரீதியாக மதியத்துக்கு பின் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமாக வளர்ச்சியை கொடுத்து விடுகின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது தட்சிணாமூர்த்தி மற்றும் குரு பகவான் வழிபாடுகள் சிறந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள் இன்று. சிம்ம ராசிக்கு இன்று வளர்ச்சிகரமான நாள், மனதுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் சந்தோஷம் பொங்குகின்ற நாள், லாபங்கள் ஈட்டுகின்ற நாளாக இருக்கின்றன. பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற நாள், மனதுக்கு திருப்தி அளிக்கின்ற ஒப்பந்தங்கள் ஏற்படுகிற காலகட்டம் ஒன்று, திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏற்படுகின்ற நாள். குறிப்பாக நிறைய பேர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளிமாநிலம் செய்ய வேண்டிய காலகட்டம் இருந்தால் இன்று அனுகூலமாக இருக்கின்றன. மாணவர்களுக்கு யோக காலகட்டமாக கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம் ஒன்று, திருமணம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு இன்று முக்கியத்துவம் பெறுகின்ற காலகட்டம் ஒன்று, திருமணம் சம்பந்த பேச்சுவார்த்தை இன்று பேச அனுகூலமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இன்று திடீர் அதிர்ஷ்டமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கின்ற காலகட்டம் ஒன்று. உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கின்ற செவ்வாய் பகவான் குறிப்பாக 9-7 தொடர்பு, ஒரு சில 2வது திருமணம் இருக்குமா, தொலைதூர பயணங்கள் லாபம் அடையுமா, இது போன்ற குழப்பங்களுக்கும் இடம் வாங்க விற்க இது சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்துக்கும் அனுகூலமாக இருக்கின்றன. குறிப்பாக வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க அனுகூலமாக இருக்கும். தொடர்ந்து முயற்சித்தால் இன்று தனயோகம், குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் கந்தசஷ்டி கவசங்கள் யோகமாக இருக்கும். நிறமாக மெரூன் மற்றும் சிவப்பு நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள். கன்னிராசிக்கு இன்று அற்புதமாக நிலைகின்ற பொன் நாளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்டதில் அதிக சிந்தனையாகும். இன்று வேலை செய்யலாமா இல்லை தொழிலுக்கு செய்யலாமா, இது போன்ற தேர்வுகள் எடுக்க வேண்டிய நாளாக உண்டு. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செய்வதால் லாபங்கள் ஈட்டுகிற பொன்னாள். குறிப்பாக இன்று வேலையில் இருக்கிற தொந்தரவுகள் செய்தவர்கள் விலகுவார்கள். கடன் என்ற பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்களுக்கு நல்லவர் யார் கெட்டவர்கள் யார் என்று புரிதல் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய காலகட்டத்தில் திருமணத்தில் ஏற்பட்டால் குழப்பங்கள் ஏற்படும், மனம் மகிழ்ச்சிக்கு இருக்காது. ஆனால் இதை தவிர்த்து விட்டால் அற்புதமானால். ஆனால் இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டதை முக்கியமாக எடுக்க வேண்டும். இது குறிப்பாக உங்களுக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்டது கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பவர்களுக்கு யோக காலகட்டமாக இருக்கின்றன. வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றன. மாணவர்கள் இன்று கல்வி ரீதியாக உயர் பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று அற்புதமான நாள். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிற கேது பகவான் கோயில் சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகரிக்கின்ற காலகட்டம். இன்று ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் இளஞ்சிவப்பு சிவப்பு நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்ற மகாலட்சுமி அம்சங்கள் கனகதாரா சொத்தங்கள் வழிபட்டு வந்தால் இன்று அற்புதமான நாள், சுபட்சமான நாளாக மாறிவிடும். துலாம் ராசிக்கு இன்று யோகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கைகள் இருப்பதால் மன மகிழ்ச்சிகள் ஏற்படுகின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கின்றன. குழந்தை பிறக்க குறிப்பாக ஒரு சில இரட்டை குழந்தை பிறக்குகின்ற காலகட்டமாக இருப்பதால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தை IVF இது போன்ற எந்த முயற்சி செய்தாலும் அற்புதமாக சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சொத்துக்கள் சேர்க்கலாமா, சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதுக்காக குறிப்பாக அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். இன்று லாபங்கள் ஈட்ட வேண்டிய நாள். குறிப்பாக அதிர்ஷ்டகரமான லாபங்கள் ஒன்று, உழைக்காத வருமானம் ஏற்படுகிற காலகட்டம் ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் இன்று வேலை சம்பந்தப்பட்டதில் தொலைதூர பயணங்கள் சம்பந்தப்பட்ட அனுகூலமாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் 11ஆம் இடத்தில் நின்ற கேது பகவான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் மந்திரங்கள் அதிகமாக பயன்படுத்தும்போது வளர்ச்சிகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதில் மட்டும் கவனித்து செயல்பட வேண்டும். டே ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட தவிர்க்கலாம், மற்ற அனைத்துக்கும் சிறப்பாக இருக்கின்றன. இன்று மங்களகரமான நாள். இன்று உங்களுக்கு ராசியாக எண்களாக வலுவாக இருக்கின்ற காலகட்டமாக இருப்பதால் 6 மற்றும் 5 இது போன்ற எண்களை பயன்படுத்தி மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இளஞ்சிவப்பு பச்சை நிறங்கள் இரண்டும் யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. இன்று பாலாஜி அல்லது திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடுகள் அற்புதம் கொடுக்கின்ற பொன்னாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டதில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படுகின்ற பொன்னாளாக இருக்கின்றன. வேலை இல்லாதவருக்கு வேலையில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வேலையில் உயர் பதவி கிடைக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, இது போன்றவர்களுக்கு குறிப்பாக கடன் கிடைக்க இன்று அனுகூலமாக இருக்கின்றன. குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இதில் முயற்சி செய்தால் இன்னும் அனுகூலமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் தாயின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட திடீர் கரிசனை ஏற்படுகிற காலகட்டம். தாயின் உடல்நிலையும் உங்களின் உடல்நிலையும் இன்று முக்கியத்துவம் குறித்து கவனிக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று. உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சனி மற்றும் சுக்கிர பகவான் இன்று திடீர் அதிர்ஷ்டமாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு அனுகூலமாக இருக்கின்றன. இன்று வெற்றி வாய்ப்புகள் பறிக்கின்ற பொன்னாளாக ஒன்று. உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் அதிர்ஷ்டமாக அதிகமாக கிடைக்கின்றன. குறிப்பாக இன்று உங்களுக்கு புகழ் பெறுகிற காலகட்டம் ஒன்று. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக யோகங்கள் குடிக்கின்ற காலகட்டம் ஒன்று. நகையோ பெரும்பணமோ எடுத்து வெளியே செல்ல வேண்டாம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய, பொருளாதாரத்தை மட்டும் வீட்டிலே வைத்து இல்லது தெரிந்த நபரிடம் மட்டும் கொடுக்க வேண்டிய காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் கவனம். இன்றைய காலகட்டத்தில் அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது உங்களுக்கு 2 மற்றும் வெள்ளை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு இது போன்ற தெய்வத்தை மந்திரங்கள் சொல்லி வந்தால் இன்றைய நாள் பொன் நாளாக மாறிவிடும்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று தடைகள் எல்லாம் விலகி சுப நிகழ்வுகள் நடைகின்ற காலகட்டம். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருகிற காலகட்டங்கள். சுப தகவல்கள் ஒன்று. இன்று தகவல் தொடர்பு சாதனங்கள், குறிப்பாக மொபைல் ஃபோன், கடிதம் சம்பந்தப்பட்ட கொரியர் சம்பந்தப்பட்டதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்று ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றன. இன்று வீடு இடிக்கலாமா, கட்டலாமா, பழைய வீடை ஆல்ட்ரேஷன் செய்யலாமா, இது போன்ற சிந்தனைகள் வருகிற காலகட்டமாக இருக்கின்றன. இருப்பினும் இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக மாறுகின்ற காலகட்டம் ஒன்று. உங்களுக்கு இன்று குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். குழந்தைகளுக்கு இன்று அனுகூலமாக அனைத்திலும் வெற்றி பெற வாய்ப்புண்டு. கலைத்துறையினருக்கு இன்று யோக பலன்கள், குறிப்பாக சினிமா, மீடியா சம்பந்தப்பட்ட யோக பலன்கள் அள்ளி கொடுக்கின்ற காலகட்டமாக ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட, நேர்முக தேர்வு சம்பந்தப்பட்ட எது சென்றாலும் இன்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக முக்கிய தகவல்கள், இமெயில், இது போன்ற விஷயத்தில் மற்றவர்கள் தகவல்களை தெரியப்படுத்தினால் தகவல் வழியில் சுப விஷயங்கள் உண்டு. திருமண தகவலோடு இன்று தொழில் ரீதியாகவும் அற்புதமாக இருக்கின்றன. இன்று ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது திருநாகேஸ்வரம் சென்று வந்தால் திருநாகேஸ்வர வழிபாடும், சிவன் வழிபாடு, குறிப்பாக சிவனுக்கு முன்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த நாள் பொன் நாளாக மாறிவிடும். மகர ராசிக்கு இன்று மங்களகரமான நாளாக இருக்கின்றன. கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டம் உண்டு. குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகரிக்கும். வீடு மாற்றலாமா, இதே வீட்டில் தொடரலாமா, இது போன்ற சிந்தனைகள். கடனை அடைக்க வழி பிறக்கின்ற காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இந்த குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம். இன்று குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட, தண்ணீர், திரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள், குறிப்பாக 5 கிரகம் வரைக்கும் இருக்கும் காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். புது உறவுகள் அறிமுகமாகின்றன. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகள் பிறக்கின்றன. தொழிலில் வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. இதே காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் குழந்தை சம்பந்தப்பட்டதும் அற்புதமாக இருக்கின்றன. இந்த இடம் வாங்கலாமா, வீடு விற்கலாமா, இது போன்ற பலவித சிந்தனைகள் அனைத்தும் இன்று வளர்ச்சிகரமாக இருக்கின்றன. குறிப்பாக உழைக்காத வருமானம் கிடைக்கின்ற கமிஷன் வகை வருமானமே இன்று ஏற்படுகிற காலகட்டமாக ஒன்று. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக பத்மநாப சாமிகள் மற்றும் கிருஷ்ணர் வழிபாடுகள் இன்று யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள். கும்பராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டுகின்ற நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்றன. இன்று எதிர்பாராத நல்ல சுபகாரியங்கள் நடக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றன. திருமணம் இல்லாதவர்கள் திருமண வாய்ப்புகள் பிறக்கின்ற காலகட்டங்கள். கூட்டு விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. உயர் பதவி கிடைக்கிற காலகட்டம். இன்று அரசியல், சினிமா துறையினருக்கு யோக காலகட்டமாக உள்ளன. புது தொழிலை தொடங்கலாமா, தொழிலை விருத்தி செய்யலாமா என்று எண்ணங்களுக்கு அற்புதம் பிழைக்கின்ற காலகட்டம். குறிப்பாக விளம்பரங்கள் கொடுத்தால் விளம்பரத்தின் மூலம் அதிக லாபங்கள் ஈட்டுகின்ற காலகட்டம் உள்ளன. இன்றைய காலகட்டத்தில் புது ஃபோன் வாங்கலாம், புது வண்டி வாங்கலாம் என்ற சிந்தனைகள் வருகிற காலகட்டம் ஒன்று. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு இருப்பவர்களுக்கு இன்று இன்னும் யோக காலமாக உள்ளன. குறிப்பாக செலவினங்கள் இன்று குறைத்து லாபங்கள் அதிகரிக்க வழிபிறக்கிற காலகட்டம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கு முயற்சி செய்யலாம். வேலை சம்பந்தப்பட்டதில் இன்று குறைந்த சம்பளமா, அதிக சம்பளம் என்று கருதாமல் வேலை அனுபவமாக கருதி வேலைக்கு அப்ளை செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பின்னர் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான நாளாக ஒன்று. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் 6ஆம் எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று நிறமாக இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு நிறங்கள் இன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற பொன்னாள். முருகர், குறிப்பாக வள்ளி தெய்வானையோட முருகர் வழிபாடு இன்று அதிர்ஷ்டத்தையும் யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள் என்று. மீனராசி அன்பர்களை, இன்று முதலீடு செய்ய முக்கியமான நாளாக இருக்கின்றன. சுப விரயங்கள் ஏற்படுகிற காலகட்டத்தால் இன்று விரயத்தை குறைக்க முக்கியமான விஷயத்தில் முதலீடு செய்துவிடும். குறிப்பாக கடனை அடைக்க இன்று வழி பிறக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த வேலையை மட்டும் செய்ய வேண்டிய காலகட்டம். தெரியாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். குறிப்பாக வருமானம் சம்பந்தப்பட்டு தலையிட வேண்டும். இடம், வீடு, சொத்து, வேலை சம்பந்தப்பட்டது முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று தவிர்க்க வேண்டிய நாள். உடல் உபாதைகள் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல மருத்துவரை சம்பந்தப்பட்டது விசாரித்து பின் செல்ல வேண்டிய காலகட்டம். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை இருப்பதால் இன்று வண்டி வாகனத்தில் முக்கியமாக கவனித்து செல்ல வேண்டிய காலகட்டம். இருப்பினும் இன்று அதிர்ஷ்டமாக பொருளாதார வளர்ச்சி உண்டு. வேலை இல்லாத வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் பிறக்கின்ற காலகட்டம் ஒன்று. கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்டது, அன்னதானம், இது போன்ற உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் பிறக்கின்ற நாளாக இருக்கின்றன. ரொம்ப நாளாக இருந்த செக் சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் விலகுகிற இறைவன் அருள் புரிகின்ற பொன்னாளாக இருக்கின்றன. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் இன்று சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று வழிபட வேண்டிய தெய்வமாக கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, இது போன்ற முருகர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் கேட்டு வந்தாலே இன்று மனதுக்கு திருப்தி அளித்து இந்த நாள் அற்புதமான நாளாக மாறிவிடும். ஆன்மீகம் அறிவோம். தசமி திதி, குறிப்பாக இறைவன் வழிபாட்டுக்கு உன்னதமான நாள். இன்று அம்பாள் வழிபாட்டுக்கு மிகுந்த சிறந்த நாளாக இருக்கின்றன. குறிப்பாக அம்பாள் வழிபாடு உங்களுக்கு தொல்லை கொடுப்பவர்கள் விலகுவார்கள். அனைத்து விதமான நல்ல காரியங்கள் நடக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. இன்று மன மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற அற்புதமான நாள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.